இழுத்து பிடிக்குது காலையில இருந்து சாப்பிடல கத்துறேன் லைக்க போட்டு போகிறேன் நினைச்சுக்கிட்டே வந்தா மறந்துட்டேன். எப்பா தம்பி இந்த பாடியை கொஞ்சம் பாத்துறாக்க ஒரே நிமிஷம் வந்துடுறேன். ஓஹோ நீதான் டெய்லி என் வீட்டு வாசல்ல அப்ப பட்டாசு வச்சு விட்டு போறியா? நேத்து செவனேன்னு ரோட்ல போயிட்டு இருந்தேன். அந்த கொலை கொலைச்சிட்டு இங்க கடையில உட்காந்து சுகர் கம்மியா ஒரு டீ அடிச்சிட்டு இருக்கான் பாருங்களேன். ஐயா கொஞ்சம் அழகா இருந்துடக்கூடாது. உடனே போனை தூக்கி வீடியோ எடுத்துறது. துபாயில நம்ம இருந்த ரேஞ்சுக்கு இங்க பரவாயில்லைங்க, பொண்ணுங்க சூப்பரா டான்ஸ் ஆடுறாங்க. அதுவும் அந்த கார்னர்ல இருக்கிற முஸ்லீம் பொண்ணு பரவாயில்ல, அவங்க இன்னும் கொஞ்சம் நல்லாவே ஆடுறாங்க. சொன்னா நம்பவே மாட்டீங்க, ஸ்பைடர் மேனு எனக்கு மச்சான் வேணும். அவன் தங்கச்சி தாங்க கட்டு வந்திருக்கேன். வேணா ஒரு சாம்பிள் பாக்குறீங்களா? சார் என் மேல எந்த தப்பு இல்ல சார். எல்லாம் அந்த விக்ரம் அந்த படத்துல நடிப்பாருல, அவர் குடிக்க சொன்னதுனால குடிச்ச அப்பல இருந்து கை எனக்கு அழுக்கு மாதிரி பவரே போயிடுச்சு சார். உடல் வலிவு பெற சக்திமித்ரா பருகுங்கள், ஆரோக்கியமாக இருங்கள். சத்தியமித்ரா குடிங்க, தெம்பா இருங்க. ஜோனு மலை, அமைதியான ரோடு, ஹெட்ஃபோன்ல பாட்டை போட்டுட்டு நடந்தா வரும் பாருங்க ஒரு ஃபீலிங்கு. மற்ற கடை மாதிரி கிடையாது. எங்க கடையில வேலை செய்யற எல்லா சர்வருங்களுமே அத்லெட்டிக்ஸ். அப்படியே ஃபுட்டு ஆர்டர் பண்ணீங்கன்னா சும்மா சுத்திக்கிட்டு தான் வருவானுங்க. உய் தாத்தா பார்க்கவே பாவமா இருக்கிற, பணத்தை கொடுத்துட்டுனா கம்முன்னு போயிடுவேன், இல்லைன்னா அவ்வளோதான். எப்படி வசதி? பரவாயில்லைங்க, என்னதான் பயந்து இருந்தது பச்சை தெரிஞ்சாலும் சிரிச்சிட்டா கிராஸ் பண்ணிட்டு போறாரு பாருங்க, அதாங்க பெரிய மனுஷன். தம்பியா சுட சுட குழம்பு எடுத்துட்டு வந்து அப்படியே ஒரு குகை தோண்டி வச்சிருக்கோம் பாரு சின்னதா, அதுக்குள்ள ஊத்து சாமியே. நானும் காலையில இருந்து பாக்குறேன், என் கடைக்கு அவனுமே வர மாட்டேங்கிறான். சரி உள்ள போய் கொஞ்ச நேரம் உட்காருவோம். என்னென்ன நடு ரோட்ல இப்படி வண்டி ஓட்டுறீங்கன்னு கேட்டதுக்கு அப்படித்தான்டா ஓட்டுன்னு சொல்றான். இப்படி பேசுறவன்ட்ட என்ன நம்ம பேசிக்கிட்டு, அதாங்க என்னால முடிஞ்சது ஏதோ பண்ணிட்டு வந்துட்டேன். ஏங்க வீடியோ பார்த்தாலே தெரியலையா, நடந்து வரும்போது அவரு தள்ளி விட்டதுனால தெரியாம என் கையை லைட்டா அவங்க சாப்பாட்டுல பட்டுருச்சு. இது ஒரு தப்பா? ஏய் நிறுத்துறா நிறுத்துறா. ஓ அப்படியா, சரிந்தா எனக்கும் கொடு. டுடே இஸ் a beautiful day. நாங்க இப்போ பீச்சில் காத்து வாங்கிட்டு இருக்கோம். ஏய் தம்பி, டேய் காலையில உன்னை அடிக்க போறேன்டியே. எங்க அப்பா பொருள்லாம் வாங்கிட்டு வந்துட்டாரு குழம்புக்கு. என்ன ஆட்டம் ஆடின பாரா என்ன. பெரியவங்க என்ன சொல்றாங்க, நம்ம போற பாதை மறுக்கப்பட்டிருந்தா நமக்கான பாதையை நம்மளே உருவாக்கணும்டா. என்ன மச்சான் கமிட்டட் ஆயிட்ட போல. ஓ இதான் வாங்கலா. ஏ என்னடா இது?
இது என்ன இது? ஐயா செருப்பு அரைக்கல வந்துச்சு. தம்பியா விட்டு படாதீங்க டேய், செருப்பு ஒரு நிமிஷம் எடுத்துட்டு வந்துடுறேன். Puta que pariu agora. சார் சார் உள்ள யார் சார்? வெளியே வாங்க சார், முடியல சார். இது சரிப்பட்டு வராது. பேப்பர் படித்துக் கொண்டிருந்த ஒரு அப்பாவியை பின்பக்கமாக நின்று கொண்டிருந்த ஒரு மர்ம மனிதன் கொலை செய்தான். அப்ப பேப்பர் படிக்கிறப்ப பார்த்து படிக்கணுமோ? ஏய் மன்மத மாதிரி மஜாவா இருப்பானடா என் மச்சான். கூட்டுன்னு போய் என்னடா பண்ணீங்க அவனை? ஒன்னு அவன் அந்த வீடு கூட்டு போனான்னு சொன்னேன்ல, இப்ப பாத்தியா அரெஸ்ட் பண்ணி வேன்ல ஏத்தும் போது பெரிய மட்டும் சிரிக்கிற மாதிரி அப்படியே உறைஞ்சு போய் நிக்கிறான். ஆஹா, இன்னும் ஒரு நிமிஷம் விட்டு இருந்தா கூட சொல்லி முடிஞ்சிருக்கும் போலயே. அது யாரா இன்னொருத்த பக்கத்துல தலையை மட்டும் விட்டு மீதி எல்லா இடத்தையும் கவர் பண்ணி வச்சிருக்கீங்க. 4 மணிக்கு வரும், அது வரையும் செத்த ஓரமா படுத்துக்கிறேன். பாடி வந்தா எழுப்பி விட்டுரு. யாராவே என்னைய தூங்கும்போது தூங்கும்போது போஸ்டாங்களா?